பசியே ஆதிப்படைப்பு, உணவே ஆதிப்படைப்பு. பசியே ஆதிப்படைப்பு, உணவே ஆதிப்படைப்பு. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை. பகல் இரவு, இரவு பகல். துணையோட பசி உணவு மகேந்திர நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிச்சிடுங்க. சிரிக்கிறதுக்காக இருக்கிற வீடியோ. சிரிக்கவும் வைப்பேன், சிந்திக்கவும் வைப்பேன். புரியுதுங்களா? சரி ஐயா, பசி 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 என்னங்க ஐயா அப்படின்னா, இதை எங்கே தாங்க ஐயா நீங்கள் யார்கிட்ட தான் கற்றுக்கினீங்க, தெரிஞ்சுக்கினீங்க? சொல்கிறேங்க, அற்புதமான இந்த உலகத்தில் அவர் ஒருத்தர் கண்டி எனக்கு கிடைக்கலன்னு வச்சிங்களேன், இந்த அளவுக்கு கடந்தே போயிருக்க மாட்டேங்க. நானே அவரை கண்டு பிரமிச்சு போனவன். அவர் யார் தெரியுங்களா? 2 கையில் கொடுத்தார் எனக்கு. பல குருநாதர்கிட்டலாம் போனேன். ஆனால் அந்த குருநாதர்கள்லாம் தவறுன்னு சொல்லலை, அவங்களுக்கு அது கொடுக்கல, பிரபஞ்சம் கொடுக்கல. இவருக்கு கொடுத்ததை ஒன்று கூட மறைக்காமல் அப்படியே உலக மக்களை கற்றுக் கொடுத்தவர். அந்த கற்றுக் கொடுத்ததில் அவருக்கு முதல் மாணவனாக நான் தான் பாஸ் ஆனேங்க. அவர் யார் தெரியுங்களா? தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா. 2 கையில் எடுத்தார். பசி, புரியுதுங்களா? அடுத்து உணவு. பசி உடலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல உணவை சாப்பிட்டால்தான் பசி ஆரோக்கியமாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புத உண்மை ரகசியம் அது. இது வெளியே தெரியல. புரிகிற மாதிரி பாடம் நடத்தினாருங்க. மீதி ஆளுங்களாம் நடத்தினாங்க, 1 வச்சு நடத்தினாங்க. இவர் 2 வச்சு அவர்கிட்ட தாங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன் நான். அவர்கிட்ட கண்டி போகலன்னா இந்த பசியை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. இந்த 800 கோடி பேருக்கு சொந்தக்காரனா நான் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் என் சப்ஜெக்ட் போய் சேர்ந்துருக்கும். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு உண்மையை விளக்கியவர் தான் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா. ஐயாவுக்கு அவருடைய மாணவன் என்ற முறையில் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஐயா ஞானபிரகாசம் ஐயா பேசணும்னா பூமியில் 800 கோடி பேரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்? உண்மையை புரிகின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். நீங்களும் சிந்தித்து உண்மையை புரிகிற மாதிரி உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்து 800 கோடி பேருக்கு சொந்தக்காரராக மாறுங்கள். மகிழ்ச்சி.